அனைவருக்கும் வணக்கம். பனி ஷோ சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜி வந்து குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போகிறாங்க. அந்நேரம் டேப்லாம் திறந்து விட்றாங்க. ஐயோ, டவல் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே, என்ன ராஜி வர வர இப்படி இருக்க, குளிக்கிறதுக்கு டவல் கூட எடுத்துகிட்டு வரணுங்கிற அந்த அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு தனக்கு தானே அவங்கள திட்டிக்கிட்டு சீக்கிரம் அவங்க ரூம் போகிறாங்க. போய் டவல்லாம் எடுத்துறாங்க கபோர்ட்லேருந்து. அந்நேரம் ஃபோன் வருது. ஃபோன் பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. உனக்கு எத்தனை தான் இந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணேன், திருப்பி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கேனே, இந்த ஒரு தடவை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. சரின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, ஓகேவா, இதுக்கு மேலே நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வேறு குளிச்சு காலேஜுக்கு கிளம்பணும், அதனால் எனக்கு லேட் ஆகுது, மீதி காலேஜ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை பேசிட்டு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கதிர் வந்து உள்ளே போயிடுறாரு பாத்ரூமில். பரவாயில்லையே, நம்ம வரும்னு சொல்லி யாரோ டேப்பில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, சரி நம்ம போய் குளிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவர் டவலோடய போயிருக்காரு. டவல்லாம் எடுத்து போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சுட்டு இருக்காரு. அந்த குளிக்கிற அவசரத்தில் பார்த்தோம் அப்படி டோரை லாக் பண்ணாமல் சும்மா மொத்தம் சாத்தி வச்சுருக்காங்க. ராஜி இது தெரியாமல் அவங்க ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துறாங்க. ஆன்னு சொல்லி ராஜி கத்துறாங்க. கதிரும் கத்துறாரு. மானம் போனது எனக்கு, நான் தான் கத்துறேன், நீ எதுக்கு கத்துறேன்னு. நான் ஒரு அதிர்ச்சியில் பயத்தில் கத்துறேன் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. கருமம் ஒரு டாப்பாக போட்டு கூட குளிக்கணுங்கிற அந்த அறிவு கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதான் போடலன்னு தெரியுதுல, அப்புறம் இதுக்கு நீ உள்ளே வந்தோடனே நான் என்ன கண்டேன், நீ உள்ளே இருப்ப அப்படின்னு சொல்லி. அதான் பாட்டு பாடிட்டே குளிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், நீ பாட்டு பாடி கிழிச்ச, நீ பாட்டு பாடுறேன்னு எனக்கு எப்படி தெரியும், தண்ணி ஊற்றுற சத்தத்தில் எதுவுமே கேட்குறேனே. தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ உள்ளே வந்த அப்படிங்கிறாங்க. நான் தான் டேப் ஓப்பன் பண்ணிட்டு போனேன், அதனால தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக உள்ளே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீ இருக்க, சை அப்படிங்கிறாங்க. தான் வந்துட்டா தெரியுதுல்ல, பார்த்துட்டில்ல, போ பார்க்குறது நின்றுக்கிட்டே இருக்க, நீ போ இடத்த விட்டு காலி பண்ண அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு பெரிய ஆசை பாரு அப்படின்ட்டு ராஜியும் திட்டிகிட்டே வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனால் கரெக்டாக அவனுக்கு வந்து பழனி வந்துடுறாரு. என்னம்மா ராஜி, இன்னும் யார் கத்துனான்னு. கத்துனது அது வந்து அப்படின்னு சொல்லி ராஜி சமைக்கிறாங்க. நான் தான் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குமா கத்துனேன்னு. நான் வந்து நான் எதுக்குன்னு. ஆமாம், உன் குரலோட சேர்ந்து இன்னொரு குரலில் சேர்ந்து கத்த வந்துச்சு, அது யார் அப்படிங்கிறாங்க. அதுவா, அது வந்து சரி சித்தப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க உடனே சிக்கமாக உள்ளே வந்துடுறாங்க. கரெக்டாக கோமதி வந்துடுறாங்க. நில்லுடி, யாரடி கத்துனது, இப்போ சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கும் கேட்டுச்சுக்கா சத்தம், அது என்னென்னு இந்த பிள்ளை தான் சொல்லுது அப்படிங்கிற. ஆமாம், இவ சத்தத்தோடு சேர்த்து இன்னொரு சத்தம் கேட்டுச்சுல, அது யாருடா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அக்கா உனக்கு கேட்டுச்சுல, எனக்கும் அதே தான்க்கா கேட்டுச்சு, கேட்ட அந்த பிள்ளை ஒன்றும் இல்லைங்கிறானே. இரு என்ன சத்தம், எதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி கோமதி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ, அது வந்து அத்தை அங்கே பாத்ரூமில், நான் அந்த பாத்ரூம் போயிருக்கே கூடாது, சரி எல்லாம் என் மேலே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிடுறாங்க. நில்லடின்னு கோமதி கூப்பிட்றாங்க. அவங்க போயிடுறாங்க. அடுத்தது பக்கத்தில் அவன் தம்பியும் பழனி இருக்காங்க. பாருக்கா, அந்த அக்கா இந்த பிள்ளை நான் கேட்க ஒன்றுமே சொல்லாமல் போய்கிட்டே இருக்கானே. ஆமாடா, ஒரு வேளை அன்னைக்கு வந்து திருடனே இன்னைக்கு வந்துருப்பானோ, அவன் தான் பாத்ரூமில் இருப்பானோ, அதை பார்த்து தான் பயந்துட்டு ஓடுறாளோ அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, இருந்தாலும் இருக்கும், வா அப்படின்ட்டு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே கதிர் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு. கட்டையை வச்சு ஓங்கி அடிக்க பார்க்குறாரு பழனி. கதிரை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. மாமா என்ன மாமா கட்டையை வச்சு அடிக்க வரேன்னு. இல்லைடா, பாத்ரூம் வந்து கத்துற சத்தம் கேட்டுச்சுடா, அதான் என்ன இருந்து பார்க்க வந்தோம் அப்படிங்கிற. கோமதி நிற்கிறாங்க, கதிர் இருக்காங்க. பாத்ரூமில் கத்துன அப்போ நீ தானா, அப்போ ஒரு குரல் ராஜி, இன்னொரு குரல் நீ தானா, இதுக்கட 2 பேர் கத்துறீங்க, ஏன்டா கத்துறீங்கன்னு கோமதி கேட்குறாங்க. அது வந்து மயமா ஒன்றும் இல்லைம்மா, நீ போமா அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உடனே பழனின்ட்டு அக்கா நான் கேட்குறேன், நான் விசாரிக்கிறேன், நீ போக்கன்னு. கேளுடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நான் கேட்குறேன்க்கா, நீ போக்கா அப்படின்னு சொல்லி பழனி அனுப்பிவிட்டாரு. மாப்பிள்ளை என்னடா, என்ன விஷயம், எதுக்கடா கத்துனீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. மாமா அதான் நான் தாழ்பால் போடாமல் குளிக்கிறேன்னா, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அப்புறம் எதுக்கு மாமா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து நான் குளிக்கிறது வேறு பார்த்துட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. அவள் ராஜிதா, வேறு யாரும் பார்த்த மாதிரி இப்படி பேசுகிறேன்னு. உனக்கு குளிக்கிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு ஒன்றும் தோணாது, நீ வந்து ஒன்றும் இல்லாத ஆள், ஆனால் நானும் அப்படிலாம் இல்லை, எனக்குலாம் ஒரு மாதிரி கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. இருடா, ராஜி உன் பொண்டாட்டி தானடா, அதுக்கு எதுக்கடா இவ்வளோ கோவப்படுறேன்னு. போமாம்மா, உனக்குலாம் வேறு வேலை இல்லைன்னு. ஆமாம், இந்த பையன் இதுக்கு இப்படி கோவப்படுறான், அவன் வீட்டுக்காரி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பழனி யோசிக்கிறாரு. அதுக்கடுத்து ராஜி இருந்து மீனா ரூமில் இருக்காங்க. மீனா கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லிடுறாங்க. மீனா விழுந்து சிரிக்கிறாங்க. அக்கா ஏங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ராஜி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. பின்ன என்ன, நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ட்டு மீனா திருப்பி சிரிக்கிறாங்க. அக்கா பேசாமல் இருங்கக்கா, உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருன்ட்டு ராஜி ரொம்ப வெக்கப்படுறாங்க. அது சரி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக மயில் உள்ளே வராங்க. உள்ளே வரலாமாண்ணே. வாங்கக்கா, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கானே. அது வந்துக்கா அப்படிங்கிறாங்க. ராஜு வந்துட்டு ஏக்கா ப்ளீஸ்க்கா எதையும் சொல்லாதீங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு மீன் அப்படியே செய்ய காட்டுறாங்க. அப்புறம் மயில் வந்து இருக்கிறாங்க. சரி, நம்ம மாமாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொன்னுமே, அதை பற்றி எந்த பிளானும் போடவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, மாமாவுக்கு ஒரு பெரிய கட்டவுட்டு போட்டு, மாமா ஃபோட்டோ போட்டு கீழே நம்மளுடைய 3 பேர் ஃபோட்டோ போட்டு, வாழ்த்த வயதில்லை வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா. மாமா அப்படியே நம்ம கட்டவுட்டோடு சேர்த்து நம்மளே தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, கேக் கட் பண்ணுவோம் மாமா பேர் போட்டுன்னு. அப்படியே அத்தைக்கு சேர்த்து கூட வாங்குவோம்னு. வாங்குவோங்க, அத்தைக்கு சேர்த்து வாங்க, மாமாவுக்கு ட்ரெஸ் எடுப்போம், அத்தைக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, வேறு என்ன பண்ணலானே,
இந்த வாட்ச் அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. வாட்ச் மாதிரி என்ன வாட்சே வாங்கிருவோம் அப்படிங்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியா தானே. சரி இதெல்லாம் எப்போ வாங்குறது, எப்படி வாங்குறது, சனி ஞாயிறு போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. அக்கா சனி ஞாயிறா சான்ஸே இல்லை. நம்ம இந்த வீட்டிலேருந்து சனி ஞாயிறு வெளியில் போனால் எங்கே போகிறோம் ஏன் போகிறோம் அது இதுன்னு பெர்மிஷன் வாங்குறது போதும் ஆயிரும். ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும், இவளும் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதாவது பேசி போயிடறானே. சரி நீங்கள் 2 பேர் போயிடுவீங்க, நான் எப்படி வர்றது அப்படின்ட்டு மயில் கேட்குறாங்க. ஆமாம்ல அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. உடனே ராஜி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அக்கா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு நீங்கள் வாங்க என்ன அப்படிங்கிறாங்க. இந்த ஐடியா கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி நான் அப்படியே வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த மயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆமாம் இதை வாங்குறதுக்கெலாம் காசு வேணுமே, பணத்துக்கு என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. அக்கா அதான் சம்பள காசையெல்லாம் என்கிட்டக்க தானே இருக்குது, நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ராஜி உடனே டியூஷன் காசு கூட என்கிட்டக்க இருக்குது, நான் கொண்டுட்டு வரேன், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மயில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஐயோ ராஜி மீனெல்லாம் காசு கொண்டு வரேங்கிறாங்க, நம்ம மட்டும் காசு நம்ம இருந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமேன்னு யோசிக்கிறாங்க. அக்கா என்னக்கா நீங்கள் பெர்மிஷன் வாங்குறது பெரிய விஷயம், போங்க நீங்கள் போய் சரவணா மாமா கிளம்பிட்டாங்களா நீ எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய் பெர்மிஷன் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இவங்க வந்துடுறாங்க. வரும்போது யோசிக்கிறாங்க, அவங்க ரூபா கொண்டு வரும்போது நம்ம மட்டும் ஒன்றுமே கொடுக்காம வந்து அசிங்கமாக இருக்குமே, சரி இவர்கிட்ட எப்படியாவது ரூபா கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு உள்ளே போகிறாங்க. சரவணன் கிளம்பிடுறாரு. கிளம்பியாச்சா மாமான்னு. கிளம்பிட்டேன் மயில் அப்படிங்கிறாங்க. மாமா நான் எங்கள் வீட்டுக்கு போட்டுமா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. மயில் நீ உங்கள் வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிறாரு சரவணன். மாமா நான் எங்கள் வீடுன்னு சொன்னது எங்கள் அம்மா வீடுன்னு. ஓ அப்படியா, சரி என்ன திடீர்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிறேன்னு. இல்லை அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னை பார்க்கணும் போல் இருக்கா அப்படின்னா. அப்போ அவங்களை இங்கே வர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு வர லைட்டாக கால் வலிக்குதானே. ஐயோ கால் வலி என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது அடிக்கடி வர்ற கால் வலி தான், கால் வலியோடு அவங்கள அலைய வைக்க வேண்டாம்ல, அதனால் நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே மயில் நீயே போறீங்கன்னா போய் பார்த்துட்டு வா, பார்த்து போயிட்டு வான்னா ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரி மயில் அம்மா அப்பா பார்க்கும்போது சும்மா போகாத, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அம்மா வாங்கிட்டு போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஏதாவது நல்லதாக வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதுக்கு காசு வேணும் தானே உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமான்னு மயில் சிக்கமாக மண்டையாட்டுறாங்க. நல்ல வேலை ரூபா கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு கையை வர நீட்டுறாங்க. அவர் இந்த அப்படின்ட்டு பேண்ட பேக்கெட்லேருந்து சீக்கிரமாக கச்சிப்பு எடுத்து மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு ஃபேன் ஓடினாலும் ஒரே வெக்கையாக இருக்குது பாரு, வேர்க்குது பாரு எனக்குன்னு, நீயே நம்ம கையை நீட்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா நீங்கள் காசு தருவீங்கன்னு நினச்சி நான் கையை நீட்டுனேன்னு. காசா என்கிட்ட எது காசு, போகும்போது அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு போய்க்கோ சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி வர்றாரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி வர்றாரு. மயில் நான் கிளம்பும்போது நீ டாட்டா சொல்லி எனக்கு என்ன சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதுவா சரிம்மாம்மா டாட்டா மாமா பாய் அப்படிங்கிறாங்க. அடுத்து இவங்க வெளியில் வந்து ஹாலில் நிற்கிறாங்க. ஆனால் யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க 2 பேர் ரூபா கொடுக்கும்போது நம்ம மட்டும் எப்படி ரூபா கொடுக்காம இருக்கிறது, நல்லாவே இருக்காதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மீனா ராஜி 2 பேர் வந்துடுறாங்க. போகலாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதி வந்துடுறாங்க. என்னங்கடி எல்லோரும் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாத்தே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மயில் சொல்கிறாங்க, நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்களா 2 பேருன்னு. ஐயோ நீங்கள் மட்டும் எப்படிக்கா, நம்ம 3 பேர் போகிறதான பிளானு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அத்தை தனியாக வேலை செய்யணுமே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அத்தை மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு கிளம்புறவங்க பாண்டியன் வந்துடுறாரு. ஏன்னாப்பா 3 பேர் எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் மீனா வந்து உளறிறாங்க. நான் காலேஜுக்கு போகிறேன், ராஜி வந்து அவங்க அம்மா வீட்டு போகிறா, மயில் அக்கா வந்து ஆஃபீஸ் போகிறாங்கன்னு. என்னடி உளர்றேன்னு. உளர்றேன் இல்லை நான் உளர்றேன் தானே அப்படின்னு சொல்லி மீனா அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க. உடனே ராஜி வந்துட்டு இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் காலேஜ் போகிறேன், மீனாக்கா ஆஃபீஸ் போகிறாங்க, மயிலக்கா அவங்க அம்மா வீட்டு போகிறாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி சிக்னல் கட்டுறாங்க. கரெக்டுன்னு மீனாவும் செய்கை கட்டுறாங்க. ஓ அப்படியா, எப்போ மயில் நீ உங்கள் அம்மா வீட்டு போகும்போது சும்மா போகக்கூடாதுப்பா, பக்கத்துலலாம் உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மக்கள் அதை வாங்கிட்டு வந்தால் இதை வாங்கிட்டு வந்தால் சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, போகிற வழியில் பழக்கடையில் ஆரஞ்சு ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பேக்கரி இருக்கும், அங்கே கேக் வாங்கிட்டு போ, உன் தங்கச்சி சின்ன பிள்ளை தானே, உன் தங்கச்சிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனேன். சரிம்மாமா அப்படிங்கிறாங்க. மாமா சொல்கிறத பார்த்து எப்படி ஒரு 2000 ரூபா கொடுப்பாரு, நம்ம ஷேரிங் 2000 சொல்லி நம்ம காசை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு மயில் சந்தோஷமாக இருக்காங்க. அவர் ரூபா நோட்டெல்லாம் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. எண்ணி ஒன்று பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரே ஒரு 200 நோட்டை எடுத்து கொடுத்துட்டு இந்தப்பா இந்த இதில் நான் சொன்ன எல்லாத்தையும் வாங்கிடு சரியா அப்படிங்கிறாங்க. இது என்ன கத்தையாக பாப்பாரு மொத்தம் ஒத்தையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி மயில் டைலாக் விட்டுட்ருக்காங்க. மீனாக்கா வந்துட்டு வாங்க அப்படின்னு சை கட்டுறாங்க. சரி அவங்களும் வாங்கிடுறாங்க. கோமதி ஐயோ இவர் வச்சுக்கிட்டு சரியான கஞ்ச பிரச்சனையாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு எல்லாருக்கும் இதை பார்த்துட்டு பயங்கர சிரிப்பாக இருக்குது. எல்லோரும் இதை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. நீ எப்படி இப்போ ஒத்தையில் போவ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் மாமா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க நேரம் மாமா நாங்கள் அக்காவை ஆட்டோ பிடிச்சி ஏற்றுறோம், இல்லை நாங்களே தேவைப்பட்ட வீடு பக்கத்தில் வரைக்கும் போய் விட்டுட்டு வரோம் சரியா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாரு.